அருந்தமிழர்களுக்கு வணக்கம். தினசரி சட்டமன்றத்தில் நடக்கும் விவாதங்களை பற்றி நாம் கலந்துரையாடிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் திமுகவுக்காக விரித்த வலையில் சிக்கிய அதிமுகவும் தப்பிய திமுக பற்றியும் இன்றைய நிகழ்வு பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், நிகழ்வுக்கு போகலாம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் சசி, வணக்கம். சொல்லுங்க. தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யத்துக்கு குறைவே இல்லைண்ணே. ஒரு நாள் ஒரே கலாட்டாவாக இருக்குது, ஒரு நாள் ரொம்ப நகைச்சுவாக இருக்கேன்னு ரொம்ப பேசினா அவர் கோவப்படுறாரு, கொந்தளிக்கிறாரு. அவர் செய்கிற தப்பெல்லாம் பற்றி எடுத்து பேசினா ரொம்ப சர்ச்சையாக்கி பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி நடக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரொம்ப நம்ம ஏற்கனவே இதை பற்றி விவாதம் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம், டீலிமிட்டேஷன் பற்றி. அதில் முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த சட்டமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் திமுக எப்படியாவது சிக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்குது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது ஒவ்வொருத்தரும் ஆதரித்தது எதிர்த்து பற்றி பேச திமுக யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக எல்லாருமே இன்றைக்கி கடுமையாக எதிர்க்க போகுது அப்படிங்கிற நினைக்கும் போது எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு ஆதரித்திட்டார். ஆனால் கூடவே இருந்த செவாலை மாதிரி கூடவே அந்த கூட்டணியில் இருந்த தேமுதிக எதிர்த்தும் இல்லாமல் ஆதரிக்கிறேன்னு சொல்லாமல் அந்த அம்மா லொடலொடலொடலொடன்னு என் வீட்டுக்காரு அந்த படத்தை நடிச்சாருங்கிற கதையா இன்னைக்கு அந்த இது அப்படியே பெரிய இதாக நின்றுச்சு. உங்களோட பார்வை என்னென்ன? அதாவது என்னென்னா, இது முதலேருந்தே பார்க்க வேண்டியிருக்குது. தஞ்சாவூரில் நடந்த உழவர்களுக்கான, அதாவது மேகதாட்டு பிரச்சனைக்காக அதை எதிர்த்து நடத்தின திமுக ஆர்ப்பாட்டம். என்னென்னா, தமிழ்நாட்டு அரசியல் நிலைமை இப்போ எப்படி இருக்குதுன்னு சொன்னால், தாவேகா தனக்கு எதிரான ஒரு கட்சியாக திமுகவை மட்டும்தான் பார்க்கிறது. மற்ற கட்சிகளெல்லாம் அண்ணா திமுகவை கிட்டத்தட்ட முழுமையாக கபலீகரம் செய்கிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. மற்றெல்லாம் சின்ன கட்சிகள். அப்போ திமுகவை எப்படியாவது தனக்கு கீழே வச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்கள சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கணும், தமிழ்நாட்டில் அவங்களுக்கான வாக்கு வங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக சரிச்சுக்கிட்டே வரணும் அப்படின்றதுல தாவேகா மிக தெளிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தஞ்சாவூரில் நடந்த அந்த மேகதாட்டுக்கு எதிரான, காவிரி விவசாயிகளுக்கு ஆதரவான திமுகவுடைய ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் துணை முதல்வர், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சை கையில் எடுத்தாங்க. என்னென்னா, அவர் பேசினது நீங்கள் ரொம்ப நெருக்கமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆபாசமான கருத்து அதில் வெளிப்படுற மாதிரி தான் அந்த இது இருக்கும். அப்போ இதை தொடர்பாக அவரை உடனடியாக கைது செய்தால், பெண்கள் மத்தியில் இவ்வளோ கொச்சையாக பெண்களை பற்றி அவர் பேசிட்டார். அது நடிகை த்ரிஷாவை பற்றி பேசினதாக இருந்தால் கூட பெண்களை பற்றி பேசினார்ன்ற போது இயல்பாகவே பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இது இயல்பான விஷயம். அப்போ பெண்கள் திமுகவுக்கு எதிராக, உதயநிதிக்கு எதிராக மனநிலைக்கு நம்மளால் திருப்ப முடியும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி தான் அந்த கைதை வேக வேகமாக காலங்காத்தால் தாவேகா அரசு அரங்கேற்றம் செஞ்சுது. ஆனால் இவங்க திமுக உடனடியாக உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க. உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவை கொடுக்க வேண்டிய சூழலை ஏற்பட்டுச்சு. இன்னொன்று, இவரை கைது செய்யும்போது திமுக ஏற்பட்ட எழுச்சி படுத்தே அமைதியாக, தேர்தலுக்கு அப்புறம் திமுகவில் மிகப்பெரிய தொய்வு இருந்தது. அந்த தொய்வெல்லாம் இல்லாமல் போய் அவங்க வேகமாக எழுந்து நின்னது. இவரை தஞ்சாவூர் வரைக்கும் கொண்டு போகும்போது ஏற்பட்ட எழுச்சி உயர்நீதிமன்றத்தில் அவங்களுக்கு சாதகமான உத்தரவு. ஏன்னா வரிசையாக தாவேகா அரசு பல கைதுகளில் நீதிமன்றங்களில் குட்டு வாங்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கல இந்த விஷயத்தில். ஏன்னா ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். நீதிமன்றம் எளிதாக தலையிடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. அது நீதிமன்றமும் தலையிட வேண்டிய சூழல் ஏற்பட்டுட்டதுனால உடனடியாக அது விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்றதுனால அவர் வழி இல்லாமல் தாவேகா அரசில் பின்வாங்கிடுச்சு. அங்கே தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்திலேயே வாக்குறுதியும் கொடுத்தாரு, நாங்கள் ரிமாண்ட் பண்ண மாட்டோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இந்த கைது திமுகவுக்கான இதை அதிகப்படுத்திடுச்சு. மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு, ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்திச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இவங்க எதிர்பார்த்ததுக்கு மாறாக அங்கே நடந்துடுச்சு. அப்போ இதில் தாவேகா மிக அப்செட்டு. முதல்வர் விஜய் மிகப்பெரிய அப்செட். அப்போ திமுகவை ஏதாவது ஒரு வலையில் சிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். இதற்கு அவருக்கு போட்ட பிளான் தான் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம், இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் தான் போட்டிருக்கணும். அனைத்து கட்சி கூட்டம்னு போட்டிருந்தா திமுக அங்கே உள்ளுக்கு வந்துருவாங்க. திமுக உள்ளுக்கு அங்கே டாமினேட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன காரணம்னா, அவங்கள்ட்ட தான் அதிகமான எம்பிக்கள் இருக்கிறாங்க. அப்போது அது சரியாக வராது. ஆனால் நம்ம ஒரு கூட்டத்தையும் கூட்டணும், திமுக அதை புறக்கணிக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது அது மத்திய அரசுக்கு சாதகமாக போகுதோ அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இவங்க கட்சிகளை அழைக்காம எம்பிக்களுக்கு கடிதம் நேரடியாக எழுதினாங்க. அது திமுக வரலாற்றிலே இதாங்கிற மாதிரி எழுதினாங்க. திமுகவும் அதை வேற வழி இல்லாமல் புறக்கணிச்சிட்டு அமைதியாக இருந்திருந்தா பரவாயில்ல.
இவங்க கனிமொழி அவர்கள் பேசுகின்ற பொழுது டீலிமிட்டேஷனில் நம்ம அமித்ஷா அவர்கள் 7.18 அப்படின்ற சதவீதம் தமிழ்நாட்டுக்கு மொத்த 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள், நம்ம பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து இவ்வளோ சதவீதத்தில் இருக்குது, 7.18 சதவீதத்தில் இருக்குது, அதற்கு குறையாமல் தருவோம்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் அந்த 50% எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியாக தான் உயர்த்தப்படும் சொல்லியிருக்கின்ற பொழுது அது குறித்து நம்ம யோசிக்கலாம். அது குறித்து நாங்கள் அந்த சமயத்தில் ஆலோசனை பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் முடிவு செய்வோம்னு கனிமொழி வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினது. அது இல்லாமல் கனிமொழி சோமு, முன்னாள் அமைச்சர் சோமுனுடைய மகளாகிய முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த கனிமொழி சோமு, மருத்துவர் கனிமொழி சோமு அவர்கள் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நாங்கள் பின்னாடி முடிவு செய்வோம்னு பேசினது பத்திரிகையில் வந்தது. தாவேக்காக ஒரு ஆதரவாக மாறிடுச்சு. இது என்னன்னா சிறுபான்மையினர்கள் மத்தியில் திமுகவுக்கு தொடர்ந்து வாக்களிக்கின்ற பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்காளர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திச்சு. அப்போ திமுக வந்து கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியை நெருங்கிக்கிட்டு இருக்க சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுத்தினது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறிடுச்சு அந்த விஷயம். இது வந்து திமுகவுக்குள்ள சின்ன சலசலப்பை ஏற்படுத்திச்சு. இப்போ தாவேக்கா என்ன நினைக்குது, இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயத்தையும் கொண்டு வந்து இவங்களை ஒன்ஸ் ஃபார் ஆல் உள்ளுக்குள்ள கவர்த்தரணும் தான் இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக சட்டமன்றத்திலே தீர்மானம். ஏன்னா இப்போ வந்து டீலிமிட்டேஷன் அந்த சமயத்தில் டீலிமிட்டேஷன் தேர்தல் சமயத்தில் இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்த பொழுது அது தோற்கடிக்கப்பட்டது. அப்படி வரைவு மசோதாவை தாக்கல் செய்யும் பொழுது அந்த வரைவு மசோதாவினுடைய சட்ட நகலை இங்கே எரித்து தேர்தல் சமயத்தில் கூட ஸ்டாலின் அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார், வைத்தார். ஆனால் இப்போ வந்து அதுக்கான இது இல்லை, உடனடியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க ஆரம்பிச்சிருக்குது. மத்திய அரசும் அமைதியாக தான் இருந்தால் கூட திமுக இதை சிக்க வச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானம் எப்படி கொண்டு வராங்கன்னா ரொம்ப பாதுகாப்பா கூட அதான் ஏற்கனவே ஒரு தீர்மானம் நம்ம ஏற்றி இருக்கோம் அப்படிங்கிற இதையும் பாமகவை சேர்ந்தது. ஆமா சொல்லு, அது வந்து அனைத்து கட்சி கூட்டம் திமுக இருக்கும்போது ஏற்றப்பட்டது. இங்க அதனால அப்போ வந்து ஏற்றும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இவர் அந்த வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அமித்ஷான்றதுனால அந்த 7.18 மீறாமல் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தால் அது குறித்து யோசிப்போம், இல்லைன்னா நம்ம எதிர்ப்போம்ன்ற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஆனா இதுல சாதுரியமாக விஜய் எப்படி தீர்மானம் கொண்டு வர்றாருன்னா 543 என்பது அதிகரிக்கப்படவே கூடாது, இந்த 39 அப்படின்றதா நீடிக்க வேண்டும் அப்படின்றதும், இந்த 543ல பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்றதையும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு அப்படி சொல்லும் பொழுது ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நிறைவேற்ற தீர்மானத்துக்கும் இது எதிராக இருக்கிறது. இதை எதிர்த்தாங்கன்னு சொல்லி சொன்னா வலையில மாட்டிப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணி தான் அந்த தீர்மானத்தை அவங்க நீங்க கொண்டு வரணும்னு தீர்மானிச்சு கொண்டு வராங்க. உண்மையிலேயே எல்லா கட்சிகளும் திமுக இதை எதிர்க்கும். ஏன்னா அமித்ஷா உத்தரவாதம் கொடுக்குறாரு. அப்போ நம்ம வந்து நாளைக்கு பாராளுமன்றத்தில் பேசுவோம், பாராளுமன்றத்தில் இதுக்கான சட்டம் ஏற்றி இது மாறாது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம வந்து யோசிக்கலாம். அப்போ இப்போ இதை எதிர்ப்புன்ற மனநிலையில் தான் திமுக இருக்கும்னு சொல்லி இவங்க எல்லாம் கருதுனாங்க. ஆனால் இன்னைக்கு சட்டமன்ற விவாதம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது கடைசியாக நீங்கள் பாருங்கள், எப்பொழுதுமே நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்கள் சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போது நடந்ததை கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிருக்கும். சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போது சிபிஎம்மினுடைய உறுப்பினர் தான் முதல்ல பேசுவதற்காக சபாநாயகர் அழைக்கிறார். அப்படி அழைச்ச உடனே திமுகவுடைய கொறடாவாக இருக்கின்ற ஏவா வேலு கையை காட்டுறாரு, எழுந்து பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஏவா வேலு என்ன சொல்கிறார் என்றால், சட்டசபை மரபு எப்பொழுதுமே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற பிரதான எதிர்க்கட்சியை தான் முதலாக அது குறித்து பேசுவதற்கு அழைப்பார்கள், அதன் பின்னர் தான் மற்றவர்கள் அழைப்பார்கள். அந்த மரபு மீறப்படக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சபாநாயகர் அவர்கள் அந்த சட்டப்பேரவையுடைய விதியை சுட்டிக்காட்டி, அப்படி எந்த விதியும் நேரடியாக இல்லை, சபாநாயகர் நினைத்தால் ஆமா வரிசையாக அழைக்கலாம், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்ற அடிப்படையில் கொடுத்துருக்கிறேன், நான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கொடுக்கும்னு சொன்னார். ஏன் ஏவைகள் அப்படி சொன்னார்னா, எடுத்த உடனே இதை ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டா திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் இயல்பாகவே ஆதரிச்சிருவாங்க, அப்ப சிக்கல் இல்லாம போயிடும், கூட்டணிக்குள்ளேயும் சிக்கல் இல்லாம போயிடும் அப்படின்னு அவர் நினைச்சுதான் அதை சொன்னாரு. அதை சாதுரியமாக சபாநாயகர் வந்து திசை திருப்பி முதல்ல அவங்கள பேச விட்டாரு. அப்போ சிபிஎம் சிபிஐ இப்படி வரிசையா பேசுகின்ற பொழுது இந்த சுற்று வரும் பொழுது திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவுக்கு திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்னு தெரியல. முதலே பேசியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டாண்ட் தெரிஞ்சிருக்கும் தெரியல. அப்போ அவங்க தேமுதிக பேசும்போது வளவளா கொலகொலான்னு பேசி அதை வந்து ஆதரிக்கவும் இல்லாம எதிர்க்கவும் இல்லாம கிட்டத்தட்ட ஆதரிக்கிற மனநிலையில தான், அதாவது இதை எதிர்க்கின்ற மனநிலையிலையும் டீலிமிட்டேஷன் ஆதரிக்க மனநிலையும் பேசிட்டாங்க. இன்னைக்கு தீர்மானம் கொண்டு வர்றதுங்கிறது முன்கூட்டியே தெரியப்படுத்திருப்பாங்க. ஆமா, தீர்மானம் நேற்று சொல்லியிருப்பாங்க, பட் டிஸ்கஷன் இருந்திருக்காது. திமுகவே கடைசி நேரத்துல தான் இந்த டிஸ்கஷன்லாம், ஏன்னா இது எப்படி போகும்ன்றத கடைசி நேரம் வரைக்கும் பேசி அதுக்கப்புறம் தான் முடிவு பண்றாங்க, வழியில ஆதரிச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கிடைத்த தகவல். அப்போ அந்த அடிப்படையில தேமுதிக வர வழியில திமுக கூட்டணியில் இருக்க தேமுதிக
அதுல விழுந்துடுறாங்க. கடைசியா திமுக வரும்பொழுது வேற வழி இல்லாம அரசின் தீர்மானத்தை ஆதரித்து பேசி அந்த வலையில இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா கடைசியில பார்த்தா ஏற்கனவே பாஜக கூட்டணியில தான் பாமக இருக்குது, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆமா இருக்குது. ஆனா இந்த தேர்தல் அவங்க அந்த கூட்டணியில கூட இல்ல, இந்த கூட்டணியில மாறி நின்னாங்க. இப்ப அவங்க ஆதரிச்சுட்டாங்க. எடப்பாடி அவர்கள் இதை வந்து ஆதரித்து விட்டார். அண்ணா திமுக பெரிய பலம் இல்லாமல் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதனால பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. திமுக சேஃபா பிளே பண்ணி அதை ஆதரித்ததன் மூலமாக தாவேகா விரித்த வலையிலிருந்து அவங்க இந்த விஷயத்துல இப்போ உள்ள விஷயத்துல தப்பிச்சு வெளியே வந்திருக்காங்க. இதுல ஒரு பெரிய நிம்மதி பெருமிச்சு. ஏன்னா இதை ஆதரிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா முழுமையான முத்திரை குத்தப்பட்டிருக்கும். இது வந்து பிஜேபிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை திமுக எடுத்துருச்சு அப்படின்றது, அதுல இருந்து தப்பிச்சுட்டாங்கன்றது தான் இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு இதுதான். ஆனா தேமுதிக எடுத்த நிலைப்பாடு எப்படின்னா, தேமுதிக அவங்க பேசினது, அவங்க எடுத்த நிலைப்பாடு, பாமகவா இருக்கட்டும், அதிமுக இல்ல, இது உண்மையிலே நீங்க வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள்ல இவங்க 3 பேரும் பேசினதை பாத்தீங்கன்னா மிகவும் முட்டாள்தனமாக இருந்தது. ஏன் நேற்றே நீங்க பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி பேசுகின்ற பொழுது தொடர்ந்து அவர் வந்து அன்புமணி ராமதாசனுடைய புகழை பாடிக்கிட்டு இருக்கும்போது போதும் போதும் நிறுத்துங்க அப்படின்னு சபாநாயகரே சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு. நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், நியாயத்துக்கு கணவர் இதை புகழ 2 பேரும் பாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த அம்மையாரும் அதுதான் இன்னைக்கும் அதே கதை தான் செஞ்சாங்க. ஏற்கனவே எங்க தலைவர் தளபதி விஜயகாந்த் வந்து மாநாடு போட்டதெல்லாம், மாநாடு பெண்களுக்காக மாநாடு போட்டார், அதெல்லாம் வந்து ஆமா அதையெல்லாம் சொல்லி பேசுகிற பொழுது ஒரே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பிரேமலதா சொன்னதுல, நீங்க வந்து 39ன்னு தமிழ்நாடு பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்குது, இது 50% உயர்த்தப்படும் பொழுது 59ன்னு மாறும். அப்ப 59ன்னு மாறுகின்ற பொழுது தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். டீலிமிட்டேஷன்றது அது அடிப்படையாக கொண்டது அதிகரிக்கும். இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது இங்கே தமிழ்நாட்டில் 59ன்னு அதிகரிக்கின்ற பொழுது பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட 240 கிட்ட வந்துடும். அப்போ இங்கேயும் கிட்டத்தட்ட 19க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள், 20 உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர்கள் வருவாங்க. அதனால் இதை ஆதரிக்க வேண்டும்ன்ற மாதிரி பேசி, இது பெண்களுக்கானதா தமிழ்நாட்டுக்கானதா? தமிழ்நாட்டுக்குள்ள தானே தமிழ்நாட்டு பெண்கள் தானே எம்பிக்களா மாற போறாங்க. தமிழ்நாட்டுக்கு சாதகமான சூழல் இருந்தால் தானே இந்த எம்பிக்கள் அங்கே பயன்படுவாங்க. இதையெல்லாம் இல்லாம வளவளா கொலகொலன்னு அது திமுக, அண்ணா திமுகவும் சரி, பாமகவும் சரி, தேமுதிகவும் சரி, பாமகவுடைய உறுப்பினர் கணேஷ் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் நம்ம வந்து மக்கள் தொகை அதிகமாகுது அப்படின்றதுக்காக பெரிய ஊராட்சியை 2ஆ பிரிக்கிறது இல்லையா, மாவட்டத்தை வசதிக்காக 2ஆ உடைத்து நிர்வாக வசதிக்காக பிரிப்பது இல்லையா, கட்சிகள்ல வந்து ஒவ்வொரு ஒன்றியத்தை கிழக்கு ஒன்றியம் மேற்கு ஒன்றியம் வந்து மக்கள் தொகை அதிகமா இருக்குன்றதுக்காக பிரிக்கல. மக்கள் தொகை அதிகமா இருக்குன்னு எந்த கட்சிக்காரனும் பிரிக்கல. பொறுப்பு கொடுக்கறதுல சிக்கல் இருக்கு, சண்டை போட்டுக்கிறான் என்றக்காக தான் பிரிக்கிறான். இது நமக்கு தெரியும். ஆனா இதை ஏமாற்று வேலை இப்படி எல்லாம் சொல்லி இதை பிரித்தால் என்ன, அப்ப மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதால பாராளுமன்ற உறுப்பினர்களை பிரித்தால் என்னன்னு சொல்லி பேசுறதுக்குல இது எவ்வளவு அபத்தமானதுன்னு யோசித்து பாருங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டை 4ஆ பிரிச்சிடலாமா? அவங்க தயார்ன்றாங்க, பாமக தயார்ன்றோம். வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, கொங்கு நாடு அப்படின்னா சரி. அப்போ இது மாதிரி குறுகிய மனநிலை உள்ளவங்க தான் இப்படி யோசிக்கிறாங்க. மொத்தமான இது தமிழ்நாட்டிற்கான சிறந்தது எது அப்படின்றத பத்தியே யோசிக்காம தங்களுடைய நலன், தங்கள் கட்சி நலன், அதாவது தாம் யாரை சார்ந்து இருக்க போறோம், அவங்களுக்கு துதி போடுறது எப்படி, அவ்வளவுதான். 59 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் என்ன செய்யலாம்னா, கூட்டணி சேரும்போது எல்லாத்துக்கும் ஒத்த எம்பி கிடைக்கிறது 2 எம்பியா கேட்கலாம். அவ்வளவுதான் உங்களுக்கு பலம், அதுதான் உங்களுக்கு லாபம். ஸோ அந்த லாபத்தை கணக்கில் கொண்டுதான் இவங்க ஆதரிக்கிறாங்களே தவிர வேற எந்த இதுவும் இல்லை. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வருகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனதுல சட்டமன்றத்தில் பல அபத்தங்கள் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம இவரு நிதித்துறை அமைச்சர் நேற்று கடுமையா பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாரு. முந்தா நாள் பேசி எல்லாம் நேற்றுலாம் வருன்னு வறுத்து எடுத்தாங்க. இன்னைக்கு அதை சரி பண்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு அறிக்கை வாசிக்கும் பொழுதுதான் மிக தெளிவாக நிதானமாக வாசித்தார். ஆங்கில வார்த்தை கலப்பு இருந்தாலும் கூட தமிழ்ல பிழை இல்லாமல் வாசித்தார்னு வச்சுக்கோங்க. பிழை இல்லாமல் வாசித்தார். ஒரு சின்ன கதை ஒண்ணு சொன்னார். அந்த கதையில இவர்கள் எல்லாம் பொய் சொன்னார்கள் என்பதால் அவருக்கு அது கொடுக்காமல் உண்மையாக இருந்த அந்த செடியை வளர்க்காத இவருக்கு கொடுத்தார் அப்படின்னு ஒரு கதையை சொல்ல வந்து இந்த பொய் என்ற வார்த்தையை பயன்படுத்தினோட சபாநாயகர் அவர்கள் பொய் என்ற வார்த்தை வந்து அண்ணன் சீமான பல சொல்லிட்டாரு. அந்த கதையை ஆமா சொல்லிட்டாரு. பொய் என்ற வார்த்தை வந்து அவை மரபுகளுக்கு முரணானது, அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, நீக்குகிறேன்னு சொன்ன உடனே நம்ம தங்கம் தென்னரசு எழுந்து பொய் என்ற வார்த்தை, அதாவது உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுகின்ற பொழுது எதிர்கட்சி உறுப்பினர் பொய் சொல்லுகிறார், அவர் பொய் சொல்கிறார் தான் சொல்லக்கூடாது, அதுதான் அவை நாகரிகத்துக்கு முரணானது, உண்மைக்கு புறம்பானதாக சொல்லுகிறாருன்னு சொல்லணும்னு தான் நம்ம விதிகள் இருக்குது, அப்படிதான் பயன்படுத்துகிறோம். அதுக்காக பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்றது கிடையாது. நான் திருக்குறள் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். பொய்மையும் வாய்மை எடுத்து வைக்கப்படும் புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனில் அப்படின்ற திருக்குறளை சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, அதுல பொய்மைன்னு வருதுன்றதுக்காக பொய்மைன்னு வருது, அந்த பொய்மையை எடுத்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? அதனால அதெல்லாம் நீக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சொன்ன உடனே
இவர் உடனடியாக இவர் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் இல்ல, பொய்ன்ற வார்த்தை எங்கேயுமே இருக்கக்கூடாது. அதாவது சொல்லுவாங்கல்ல, யானைக்கு அறம்னா குதிரைக்கு குர்றம்னு சொல்லுவாங்கன்னு, அந்த மாதிரி என்ன அரசியல் புரிதலோடு இவர்கள் பேசுகிறார்கள் தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகின்ற பொழுது மக்கள் தொகை அதிகமாகி விட்டது, டீலிமிட்டேஷன் விரிவாக்கம் பண்ணலாம், அவ்வளவு உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பாங்க. இது அபத்தமானது. எது நன்மை? கட்டடம் கட்டிட்டோம், பெருசா கட்டிட்டோம், ஆள் இல்ல, சரி நமக்கு மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு அதனால அதிகமா கேட்கிறோம், இதே வாதத்தை ஊப்பியில வைக்கதானே செய்வாங்க. அப்ப இதுல என்ன ஆகும்? அந்த 7.18ன்றது நாளைக்கு மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அப்ப வழக்கு நீதிமன்றம் இதையெல்லாம் அது பின்னாடி பேசும். இதையெல்லாம் இல்லாம இவங்க ஒரு எதிர்க்க வேண்டும் என்ற மனநிலை வந்தா எதையாவது சொல்லி எதிர்ப்பது, அதுக்கு என்ன காரணம்ன்றத ஒரு அரசியல் புரிதல் இல்லாம, அது சரியான நிலைப்பாடை எடுக்காம, தங்களுக்கு தெரிந்த விஷயத்திலேயே கொண்டு போறதுன்றதுக்குல அந்த அடிப்படையில் தான் இவங்க செஞ்சாங்களே தவிர உண்மையிலேயே அதுவும் எஸ்பெஷலி தேமுதிகவினுடைய தலைவி பிரேமலதா எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாம தான் பேசுறாங்க. அது எதுக்கு அவங்க கட்சி நடத்துறாங்க, ஏன் நடத்துறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியுமான்னு நாமெல்லாம் முதல் நாள் பாராட்டணும்னு நினைச்சோம். 2 பெண்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம வெளியில பார்த்த மாதிரி இல்ல, நல்லா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போல்டா பேசுறது வேற, விவரமா பேசுறாங்களா? பெண்களுக்கு உரிமை கொடுக்கறது முக்கியமா, நாட்டுக்கு நன்மை பயக்கிறது முக்கியமா? நாடு நல்லா இருந்தா தானே அந்த நாட்டில் வசிக்கின்ற பெண்கள் நல்லா இருக்க முடியும். நீங்க 7.18 வேட்டு வைக்கிற சூழ்நிலை வரும் அப்படின்ற போது 58 நமக்கு கொடுத்துட்டு அவனுக்கு 120 கொடுக்கிறது பதிலா 200 கொடுக்கிற சூழல் ஏற்பட்டா, அங்க 2 மாநிலத்தில் உள்ளவங்க சேர்ந்தே ஆட்சி அமைக்கிற, மத்தியில் ஆட்சி அமைக்கின்ற சூழல் வந்துச்சுன்னா நீங்க எத்தனை பேர் பாராளுமன்றத்துக்கு போனா என்ன இருக்குது? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்றேன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் மக்களுடைய குறையை தீர்க்கிறார்கள். யார் சொன்னா? அதுக்கு கீழே வேற எந்த பொறுப்புகளுமே இல்லையா? அவங்களுக்கான பவர்ஸை ஏற்கனவே பேசியிருக்கோம், பவர்ஸை டீசென்ட்ரலைஸ்ட் பண்ணி கொடுங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவங்கள 7 லட்சம் மக்களையும் போய் சந்திச்சு பண்றாரா? இல்ல மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட போய் உதவி கேட்கிற அளவுக்கு இருக்கிறாங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையா? அதுக்கு கீழே மற்ற பொறுப்புகள் இல்லையா? இதையெல்லாம் யோசிக்காம தங்களுக்கு ஒரு கட்சிக்கு அடுத்த எலெக்ஷன் வந்தா 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்க, அதுதான் அவங்க எண்ணம். பெண்கள் அதிகமாக வரும்போது நமக்கு ஒரு சட்டம் இயற்றதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்க போறாங்க இத்தனை மக்களுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமாக அங்க இருக்க போறது இல்லையா? வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அதுல நம்மளுடைய விகிதாச்சாரம் குறைஞ்சிச்சுன்னா நம்மளுடைய பவரே குறைஞ்சு போயிருது. அதை பற்றி யோசிக்காம பேசுகிறார்கள் அப்படின்றதான் இதுல நான் அதான் அடுத்து கடைசியா கேட்கணும். அமித்ஷா அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காரு அப்படின்னு பேசினாங்க. 7.18% நிச்சயமா அதுல குறை இருக்காது, அதுல உங்களுக்கான தேவை இருக்கப்படும். 50% எல்லா மாநிலங்களுக்கும் இணையாக வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. வாக்குறுதியை ஏற்று இவங்க செயல்படலாம், அதையும் அவங்க சொன்னாங்க. நீங்க சட்டமன்றத்துல பேசின எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், இல்ல பாமக கணேஷ் ஆகட்டும், இவங்க இந்த வார்த்தைகளையும் பயன்படுத்துறாங்க. அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நம்ம வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, மத்திய அமைச்சர் பாராளுமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நம்ம நம்புறதான சிறப்பு அப்படின்னு பேசும் பொழுது நம்ம யாரும் எதிர்பாராத விதமாக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் எழுந்துச்சு சிறப்பா சொன்னார். இதே மாதிரிதான் நேரு அவர்கள் இந்தி விரும்பாத மாநிலங்கள், இந்தி பேசாத மாநிலங்கள் அவர்களுக்கு விரும்பாத வரை இந்தி மொழி திணிக்கப்படாதுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியை நம்பிதான் அன்றைய இருந்த ஆட்சியாளர்கள் சரின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அரசியல்வாதி கொடுக்கிற வாக்குறுதி எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு, ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டது மிக சிறப்பான ஒரு விஷயம். நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த ஒரு வாக்குறுதி மட்டும் இல்ல, நீட்டுக்கான வாக்குறுதி எப்படி வழங்கப்பட்டது? நீட்டு இந்திய பாராளுமன்றத்தில் கொண்டு வருகின்ற பொழுது, குலாம் நபி ஆவாஸ் கொண்டு வருகின்ற பொழுது தமிழ்நாட்டெல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது, விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் தேர்வு கிடையாது, மற்ற மாநிலங்களுக்காக தான் கொண்டு வரணும்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. பாராளுமன்றத்திலே குலாம் நபி ஆசாத் அறிவித்தார். ஆனா அதற்கு பின்னால் என்ன நடந்தது? இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், இன்னைக்கு சட்டமன்றத்தில் நம்ம உறுப்பினர்கள் பேசினாங்கல்ல, இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, பாமகவுடைய கணேஷ் அவர்களும் சரி, தேமுதிகவுடைய அவர்களும் எல்லாம் பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்காளர்கள் எண்ணிக்கை, அங்கே வசிக்கின்ற பொதுமக்களுடைய எண்ணிக்கை, மக்கள் தொகையின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கொண்டு வரணும். நீங்க திருவள்ளூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 19 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி சிறுபெரும்புதூர்ல 20 லட்சம் வாக்காளர்களுக்கு மேல இருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு இடங்களுக்கு போய் வேலை செய்ய முடியாது. அப்ப அதெல்லாம் 7 லட்சம் 8 லட்சத்துக்குள்ள வாக்காளர்கள் உள்ள தொகுதிகளாக பிரித்தார் தான் வசதியாக இருக்கும். அதனால டீலிமிட்டேஷன் நம்ம ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு 7.18% இருக்குது அப்படின்றத சேர்த்து பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த 3 தலைவர்களும் பேசுறாங்கல்ல, உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை வேண்டாமா? நம்ம பேசுவது எல்லாமே ஆவணங்களாக சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இது ஆவணம், பப்ளிக் டாக்குமெண்ட், யாருனாலும் எடுக்க முடியும், பேசுறது எடுக்க முடியும். இதை இன்னொரு இடத்துல ஆவணமாகவும் தாக்கல் செய்ய முடியும். இந்த மாதிரி இப்படி பேசியிருக்காங்க தாக்கல். ஆமா, இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க.
இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த 7.18% மொத்தத்தில் இருக்குது. இது மாறக்கூடாது. மாறாமல் இருந்தால் நம்ம யோசிக்கலாம். இது அப்படின்னு சொல்லி மட்டும் பேசியிருந்தா பரவாயில்ல, மக்கள் தொகையை பத்தி பேசாம இருந்திருக்கணும். அதுதான் சிறப்பானதாக இருந்திருக்கும். இவங்க மக்கள் தொகையும் சேர்த்து அதுல பேசுகின்ற பொழுது என்ன சிக்கல் ஏற்படும்னா, நாளைக்கு நம்ம அமித்ஷா அவர்கள் உறுதிமொழி கொடுக்கிறார். அந்த உறுதிமொழியை நம்பி 7.18க்கு மீறாது அப்படின்ற உறுதிமொழியை நம்பியும் இந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் 50% உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயர்த்தப்படும், அதுக்கு மேல உயர்த்தப்படாது, எல்லாருக்கும் ஈவனா உயர்த்தப்படும் பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. சரி, நம்ம பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாங்களே, நம்ம அதை ஆதரிச்சிடறோம்னு வச்சுக்கோங்க. ஆதரிச்சிடறோம், ரைட், ஓகே, எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்துடுறாங்க. இங்க நமக்கு 59 வழங்கப்படுகிறது, உத்தரப்பிரதேசத்திற்கு 120 வழங்கப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், உத்தரப்பிரதேசத்துல ஒரு பாராளுமன்ற தொகுதியை சார்ந்த வாக்காளர்கள், பொதுமக்கள் ஒரு 10 பேர் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறான். எங்களுக்கு 120 கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு 59 கொடுத்திருக்காங்க. அப்போ சென்னையில, தமிழ்நாட்டுல 39 பாராளுமன்ற உறுப்பினர் இடத்துல 59 பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களே சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது மக்கள் தொகை ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் இவ்வளவு அதிகமாக இருக்குது, அதனால இதை நம்ம ஏத்துக்கணும், 7 லட்சம் பேர் இருந்தாதான் சரியா இருக்கணும்னு பேசியிருக்காங்க. இது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற பதிவேடுகளிலே இருக்கிறது. அந்த ஆவணங்களை நான் எடுத்து நான் சுப்ரீம் கோர்ட்ல போடுறேன். அப்ப தமிழ்நாடு இப்படி எல்லாம் கேட்டுதான் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க 59ன்னு சொல்லி. அப்ப எங்களுக்கும் அது பொருந்தும் இல்லையா? உத்தரப்பிரதேசத்துக்கும் எங்களுக்கு மக்கள் தொகை இவ்வளவு அதிகமாக இருக்கிறது, எங்களுக்கு 120 என்பது பத்தாது, எங்களுக்கு 180 கொடுத்தால்தான் ஒரு பாராளுமன்றத்துக்கு 7 லட்சம் 8 லட்சத்துக்குள்ள வர முடியும். அப்ப எல்லாத்துக்கும் யூனிஃபார்மா இருக்கணும் அப்படின்றத சொல்லி உச்சநீதிமன்றத்தை அணுகுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 26க்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்பதான் நடந்துட்டு இருக்காங்க. நம்ம தான் அதனுடைய புள்ளி விவரங்கள் வரும். இந்த புள்ளி விவரங்களையும் கொண்டு போய் தாக்கல் செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, நீட் விவகாரத்துல உச்சநீதிமன்றம் என்ன செய்ததோ அதே மாதிரி கையை தூக்கி உச்சநீதிமன்றம் இதே மாதிரி ஒரு விவகாரத்துல தீர்ப்பு அளித்து சரிதான், அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்துருச்சு, டீலிமிட்டேஷன் கமிஷன் அதுக்காக தான் அமைக்கப்பட்டிருக்கு, சட்டத்தின்படி அமைக்கப்பட்டிருக்குது. நீங்களும் உங்களுடைய சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதே இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்க பதிவு செய்திருக்கிறீர்கள். அது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் குறிப்பேடுகளில் இருக்கிறது. அந்த குறிப்பேடு நகல் எங்க முன்னால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அது உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ பொருந்தும் இல்லையா அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அமித்ஷாவும் மோடி என்ன செய்வாங்க, கையை தூக்கிடுவாங்க, அவ்வளவுதான். நீட்ல எப்படி உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, இப்ப அதான சொல்றாங்க, நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றி, நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி திமுக அனுப்பியது, அண்ணா திமுக அனுப்பியது, இப்ப தாவேக அரசு அனுப்பியது. மத்திய அரசு என்ன சொல்கிறது, உச்சநீதிமன்றம் சொல்றது எங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது, நீதிமன்றத்தில் பாத்துக்கோங்கன்னு சொல்லி கையை விரிக்கிறாங்கல்ல. இதே மாதிரி அரசு, மத்திய அரசு கையை விரிச்சிருச்சுன்னா அன்னைக்கு என்ன ஆகும்? அப்ப இது தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்களே தேவையில்லை. சொன்ன மாதிரி பீகார்லயும் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான்லயும் 3 மாநிலத்தில் வெற்றி பெற்றா, இந்த 3 மாநிலத்தில் எந்த கட்சி வலுவாக இருக்கிறதோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கின்ற சூழ்நிலை வந்துட்டா என்ன ஆகிறது? அப்ப இதுக்காக தான் இந்த தீர்மானத்தை ஒரு வழி இல்லாம தமிழ்நாட்டில் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த 39 இருப்பதுதான் கடைசி வரைக்கும் சிறந்தது. ஆனா சட்டமன்றத்தில் பேசுகின்ற அரசியல் தலைவர்களுக்கு இந்த புரிதல் இல்லையே நினைக்கின்ற போது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுறாங்க. அப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செய்ய வேண்டும். திமுக இதுல இந்த விஷயத்துல கவனமாக, தன்னுடைய உள்ளரசியலும் இருக்கின்ற காரணத்துல நம்ம கவனமாக செஞ்சிருக்குது அப்படின்றது தான் நம்முடைய பார்வை. நிச்சயமா நாளை இன்னும் விரிவாக சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.